வரணும். ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க. மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. செந்தில்குமார் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப தெற்க பிடிப்பாரா? பிடிப்பாரு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. கட்டாயம் ஓட்டு போட்டுருவாங்க. கட்டாயம் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டுருவாங்க. தவற மாட்டாங்க. யாரும் ஏமாத்த மாட்டாங்க. ஏமாத்தாம போட்டுருவாங்க. போட்டுருவாங்க. ஆனா எந்த தொகுதியில இது? நான் தெற்கு தொகுதினா. யாருன்னு தாவேகா வேட்பாளர்? இவர் செந்தில்குமார். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவாரு. எப்படி சொல்றீங்க வெற்றி பெறுவார்? இல்லை, இப்போ நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆல்ரெடி போன டைமே பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் ஜெயிச்சப்போ டிஎம்கே அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது எல்லாமே புதுசாக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக வருவார். நாங்களும் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறோம். அவர் யானை நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ எனக்கு வந்து 39 இயர்ஸ் ஆச்சு ஓகேங்களா. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தவிர வேறு ஒன்றுமே இல்லையாங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. யாரும் வருவாங்க? இப்போ விஜயகாந்த் வந்தார், முடிச்சு விட்டாங்க, ஆள் எல்லாம் போயிட்டாரு. இப்போ கமல்ஹாசன் வந்தார், அவர் டிஎம்கே கூட ஜாயின் பண்ணார். ஸோ வேறு யாராவது புதுசாக வரணும்ல, வந்தால் தானே நமக்கு அடுத்து என்னங்கிறது தெரியும். இவங்களே பண்ணிட்டு இருந்தால் நம்ம அப்போ இவங்க பண்ணுறதா நியாயங்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால வேற ஒன்றும் இல்லை. கோவை தெற்கு தொகுதியை செந்தில்குமார் பிடிச்சிருவாரா? கண்டிப்பாக கண்டிப்பாக பிடிப்பார். கண்டிப்பாக இருக்கு. எல்லாம் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. என்னென்ன சொல்றாங்க கோவையில்? இல்லை, எல்லாமே நான் கேட்ட வரைக்குமே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே டிஎம்கேல ஆல்ரெடி இருக்காங்க, ஏடிஎம்கேல யாரோ ஒருத்தர் அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த புதுசாக ஏதாவது வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டைம். இந்த மெயினாக இப்போ பெண்கள் பாலியல் பிரச்சனை நிறைய ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது ஒன்று இப்போ எல்லாமே பச்சை மாதிரிலாம் இப்போ ஏமாற்ற முடியாது இல்லை. இப்போ எல்லாருமே சோசியல் மீடியா நிறையா இருக்குது, அவங்க என்ன பண்ணாலும் இங்கே உடனே இங்கே வந்துடுது இல்லையா. அதனால் இந்த டைம் கண்டிப்பாக விஜய் வருவார், இல்லை பெரிய பாதிப்பாவது இருப்பார். அக்கா என்ன தொகுதிக்கா இது? கோவை தெற்குங்க சார். அக்கா தாவேகா வேட்பாளர் யாரும் தெரியுமா? செந்தில்குமார் சார். அக்கா என்ன தொகுதிக்கா இது? இது கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு தொகுதி 67வது வார்டுங்க. அக்கா இங்க வந்து யாருக்கா வேட்பாளரா நிக்கிறா தாவேகால? தாவேகா சார்பா செந்தில்குமார் அந்த அண்ணா நிற்கிறாரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்கு, நல்லா இருக்கு கண்டிப்பா இருக்கு. மக்கள் என்னக்கா சொல்றாங்க, அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வெற்றி பெற்றுவாரு. எதனாலக்கா வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க செந்தில்குமார்? மாற்றத்தை விரும்புறோம் தானே, அதனால விஜயனாக்காக எல்லாருமே நல்ல என்ன சொல்றது, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப ஆதரவு தரோம். நல்லா இருக்கு. அப்ப வெற்றி உறுதியாக்கா கோவை தெற்குல? கண்டிப்பா வெற்றி உறுதி. நன்றி. அக்கா என்ன தொகுதிக்கா இது? தெற்கு தொகுதி, கோவை தெற்கு தொகுதி. அக்கா யாருக்கா வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க தாவேகால? தாவேக்கால செந்தில்குமார் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமா அவர் தான் வெற்றி பெறுவார். பெற்றுவார். கண்டிப்பா அவர் தான் வெற்றி பெறுவார். எப்படிக்கா சொல்றீங்க வெற்றி பெறுவார்? எப்படின்னா தளபதிக்கோசரம், விஜய்க்காக மக்கள் எல்லாரும் விஜய் வந்து ஒரு வேட்பாளர் அறிவிச்சா அவர் தோத்ததா சரித்திரமே இல்லைங்கிறது இந்த கோவை தொகுதி தெற்கு தொகுதி மக்கள் நடத்தி காட்டுவாங்க. கண்டிப்பா நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதில் நீங்க எல்லளவும் சந்தேகப்படாதீங்க. அதாங்க எங்க தளபதி, அவர் அறிவிச்சிட்டார் பாருங்க. அதனால கோவை மக்கள் எல்லாம், தெற்கு தொகுதி மக்கள் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. எந்த வேட்பாளருக்கு அவங்க வந்து பார்த்தது? செந்தில்குமார். தமிழக வெற்றி கழகம். அவர் வெற்றி பெற்றுவாரா கோவை தெற்குல? வெற்றி பெறுவார், நம்பிக்கையோட இருக்கும். அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றம் வரணும், அதனால வரும். ஜெயிப்பார். ஜெயிச்சா என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? ஜெயிச்சா நல்லது செய்யட்டும். நல்லா செய்வாரா? நம்புறோம். யாருக்கு அவங்கள வந்து பார்த்தது? செந்தில்குமாருங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இந்த கோவை தெற்கு? கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா நம்ம ஓட்டு அவருக்கு தான். நான் கண்டிப்பா போடுவேங்கண்ணா, அவருக்கு வாய்ப்பும் இருக்கு. நான் ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. வந்தவங்களே ஏன் வரணும் திருப்பி? புதுசா யாராவது வரட்டும், அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரி இல்லைன்னா மறுபடியும் மாத்திக்கலாம். யாருக்கு அவங்கள பார்க்க வந்தது? தாவேகா தலைவர் செந்தில்குமார் வந்திருந்தாரு. அக்கா அவர் வெற்றி பெறுவாரா உங்க தொகுதியில? கண்டிப்பா பெறுவாருங்க. அக்கா அவர் ஏங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் தாங்க. கண்டிப்பா செந்தில்குமார் மாற்றத்தை கொடுப்பாரு உங்க தொகுதியில? கண்டிப்பா கொடுப்பாருங்க. எங்க தலைவர் கூட இருக்காருல்ல, கண்டிப்பா வருங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவாரு, புடிச்சிருவாருங்க. யாருக்கு அவங்க வந்து பார்த்தது?
பரவாயில்லைங்க ஜெயிச்சிருவாராங்க? ஜெயிச்சிடுவாங்க. வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவாருங்க கண்டிப்பா. என்ன வெற்றி பெறுவாரு? ஏன் வெற்றி பெறணும்? ஏன் வெற்றி பெறனா இளைஞர்கள்லாம் அவரோடது அவர் நல்லது எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதனால கண்டிப்பா. யாருன்னா வந்து உங்களை இப்ப பார்த்தது? டிவிக்கு சார்பாக வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனா அவர் வெற்றி பெறுவாராண்ணா? வாய்ப்பு அதிகமாக இருக்கு, வெற்றி பெறுவாங்க. ஆனா மக்கள் இங்க இருக்கிற மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. பட்டா வச்சு கேட்டிருக்காங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. டிவி ஏன்னா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் இல்ல, நான் படிச்ச பையனால சமத்துவம் எதிர்பார்க்குறோம். ஸோ ஈக்குவாலிட்டிக்காக டிவி கேக்கு நான் ஓட் பண்றேன். எங்க வீட்டில் எல்லாரும் டிவி கேக்கு தான் ஓட் பண்றாங்க. வீட்டில் 10 ஓட்டு இருக்கு, டிவி கேக்கு தான் கண்டிப்பா. வருங்காலமும் டிவி கேக் தான். கட்டாயம் ஜெயிச்சிருவாரப்பா? புரியலனா? கட்டாயம் வெற்றி பெறுவாரு. ஷோரா வெற்றி பெறும். ஷோரா கோவை தெற்கு உறுதியான வெற்றியா? உறுதியான வெற்றி, அப்சர்வேட்டிவ் வெற்றி தான். பாட்டி யாரு பார்த்தது உங்களை வந்து? செந்தில்குமாரா? செந்தில்குமார் அவருக்கு தான் ஓட்டே போடுவோம். போடுவீங்க? போடுவோம். போட்டு கட்டாயம் போட்டுருவீங்களா? கட்டாயம் விசுக்கு தான் போடுவோம். வாய்ப்பு கொடுப்பீங்களா? கொடுப்போம். வாய்ப்பு கொடுப்போம். கொடுப்போம். எதனால வாய்ப்பு கொடுக்குறீங்க அவருக்கு? அவரு நான் எம்ஜிஆர் நல்லதான் செய்யறேன்னு இருக்காரு, அதனால கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா போடுவீங்க. ஆமா, கட்டாயம் போடுவீங்க. கட்டாயம் முக ஸ்டாலின் விசில் ஊதுவோம். நன்றிம்மா.